நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜெயிக்க போற நேரம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து செக் பண்ணி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ட கொண்டு வந்து நம்ம இலக்கியா, அதுக்கப்புறம் கௌதம், இந்த அஞ்சலி எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியா நீ நெனச்ச மாரி நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிபிகேட் குடுத்துட்டாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்ட வச்சு ஈஸியா நீ வெளிய வந்துரலாம். நான் வந்து இப்ப என்ன நெனச்சேன், அஞ்சலி மேல தான் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவ. அஞ்சலி வந்து கர்ப்பமா இருக்கா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அழிக்கிறதுக்காக இவ்ளோ பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா, கடைசியில நீ தாம்மா நல்ல பொண்ணா இருந்திருக்க. உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலியோட புருஷன், அஞ்சலியோட குடும்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சாங்க அப்படின்ற மாரி அந்த இன்ஸ்பெக்டர் அதாவது அந்த போலீஸ் இருந்துட்டு, நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்யூட் வைக்கிறாங்க. ஏன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு செஞ்ச காரியங்கள் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சின்ன கேப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சிறக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா நெனச்ச மாரி கோர்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பணத்துக்காகவும், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிபணியாம, நம்ம இலக்கியாவுக்காகவும், இந்த ஒரு நல்ல காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கணும் அப்படின்றதுக்காகவும், எந்த ஒரு தவறான செயலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம, அஞ்சலி வந்து கர்ப்பமா இல்ல அப்படின்றத செக் பண்ணி சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு அஞ்சலிய கூட்டிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால கோர்ட்டே ஏற்பாடு பண்ண டாக்டர் கிட்ட தான் இப்ப வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்னைக்கே செக்கப், இன்னைக்கே ரிசல்ட், இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருமே நெனச்சுட்டு இருக்கிறது, இலக்கியாவுக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி. இந்த மாரி நேரத்தில எதுக்காக இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா? அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே நெனைக்கல. ஒரு பக்கம் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது கோர்ட் ஆர்டர்லாம் வந்து குடுத்து அஞ்சலிய செக் பண்ணணும். இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்டின்ற மாரி வந்து சொன்னதுக்கப்புறமா, அஞ்சலிய கூட்டிட்டு போய் ஜெயில் அதாவது ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலியோட வயித்துல உண்மையிலேயே குழந்தை இருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு. அதாவது அஞ்சலியோட வயித்துல அந்த பேட பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்துட்டு முதல்ல அந்த பேட வந்து கழட்டி எடுக்கும்போது, பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சுர்றாங்க. அது மட்டும் இல்லாம இல்ல இலக்கியா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கர்ப்பத்த டெஸ்ட் பண்ணிட முடியாது. நம்ம அஞ்சலியோட வயித்த நல்லா அலசி ஆராயணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல உண்மையிலேயே 2 குழந்தை தான் ஒளிஞ்சிருக்கா, இல்ல 4, 5 சேர்ந்து ஒளிஞ்சிருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடையா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிப்போர்ட் வாங்கணும் இல்லையா? அதுக்காக அந்த போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா கையோட வாங்குறாங்க. வாங்கி கொண்டு வந்து "இலக்கியா, நீ நெனச்சது எல்லாமே சரிதாம்மா. இந்த கேடு கெட்டவ எந்த அளவுக்கு கேவலமான காரியத்த செஞ்சிருக்கா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட முகத்துல அந்த போலீஸும் காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. "அஞ்சலி இன்னையோட உன்னோட கதை எல்லாமே முடிஞ்சுச்சு. உன் புருஷன் அவ்ளோ ஆட்டம் போட்டுருந்தான். இங்க பாத்தியா? நீ கர்ப்பமே இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னால கர்ப்பமே ஆக முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்தாச்சு. இப்போ வசமா சிக்குனியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.